அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி உள்ள அந்த பித்தளை பொருட்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை நம்ம உட்கார வைக்கக்கூடிய அந்த மனை தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விநாயகர் வந்து இதில் உட்கார வைப்பாங்க. ஸோ இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விநாயகர், முருகர், லக்ஷ்மி அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாச்சூஸ் இருந்துச்சுன்னா இதில் அழகாக நம்ம வந்து உட்கார வச்சுக்கலாம். இது சுவாமி உட்கார வைக்கக்கூடிய அந்த மனை தான். இது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடோட மயிலெலாம் வச்சு சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 kg வெயிட் இருக்கும். ரொம்பவே கனமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சுவாமி நம்ம உட்கார வச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜையில் வச்சுருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறம். நம்ம தேங்காய் திருவுறத்துக்கு, நம்ம புடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அதுதான் இதோட ஒரு பெனிஃபிட். இது வந்து நம்ம வந்து ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருக்கும். இதோட தகடே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு மொத்தமாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பழசு ஏன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு நல்லா கனமாக இருக்குது. கூடிய அளவு எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஏன் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய செல்லர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அச்சு மாறாமல் திருப்பி அவங்க சேனலில் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாவிளக்கு சட்டி, சின்னதாக இருக்கும். இது மாவிளக்கு சட்டி. இது வந்து போட்டு போட்டால் அடிச்சிருக்கோம். நல்ல ஒரு நாட்டு பித்தளை. அடுத்து ஒரு சின்ன வாளி. ஸோ இது வந்து பெருசு கிடைக்கும் நிறையா. இந்த மாதிரி சின்னது கிடைக்கிறது தான் வந்து ரொம்பவே ரேரு. இந்த மாதிரி குட்டி வாளி. ஸோ சின்னதாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி வாளி தான். உள்ளுக்குள்ளே வந்து டின் கோட் வந்து இருக்குது. போதுமான அளவுக்கு டின் கோட் இருக்குது. இதுவும் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வெயிட்லெஸ்ஸாக தான் வரும். பட் ஆனால் இது வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டிசைனாக கூட இருக்குது. ஸோ பூ இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம். பூ வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கும் அப்புறம் இந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதில் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு மேலே. ஸோ இதோட யூசேஜ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நம்ம பக்கத்துலேயே பாவம் என்னை பார்த்து ஒருத்தங்க ஆரம்பித்த ஒரு செல்லர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாவம் அவங்க நம்ம வரிக்கு வரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் பெரும்பாலும் எல்லாமே நான் வந்து இதில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பால் வாங்குகிற வாளி, பால் வாளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து குமிழ் வச்சு கூட இருக்கும். நல்லாவே வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் குமிழ் வச்சு பால் வாளி. அடுத்தது பேரல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த வாளியே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேரல் ஷேப்பில் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான பாருங்கள். எல்லாம் 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குதுங்க. 1.25 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது வெயிட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேம் பாருங்கள், அதிலே சின்ன பீஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து புளி சாதம் எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் முந்திரி கூஜா. முந்திரி பழ ஷேப்பில் இருக்கிறதுனால இது பேர் முந்திரி கூஜா. நிறைய பேர் என்ன முந்திரி கூஜானா என்னன்னு தெரியாமலே தொழில் பண்ண வந்திருக்கவங்களாம் முந்திரி கூஜாங்கிறாங்க. பட் இதுதான் முந்திரி மாடலில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல் முந்திரி கூஜா. பியூர் பிராண்ட்ஸ் இது. அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தூக்கு சட்டி. இது குட்டி தூக்கு. இது எல்லாமே பெரிய தூக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் சின்ன தூக்கு. அடுத்து எதுனா நம்ம கிச்சனில் வந்து சின்னதாக எதுனா வச்சுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தயிர் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து டின் லைட்டாக போட்டிருக்காங்க. வேணால் நம்ம போட்டுக்கலாம் டின்னு. இது நம்ம பாத்ரூமில் ப்ரஷ் போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ பாத்ரூமில் யூஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷு இந்த இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பேனாலாம் போட்டு வச்சுக்கலாம். சரி இதெல்லாம் வேணாங்க, எனக்கு கிச்சனுக்கு தான் நான் ஜாமான் வாங்குறேன்னா கிச்சனில் இதை அடிச்சிருங்க. ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஸ்பூன்லாம் காணாமல் போயிடும் கிச்சனில். ஸோ அந்த மாதிரி காணாமல் போகாமல் இருக்கிறதுக்காக குட்டி குட்டி ஸ்பூன்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வெண்கலத்திலே வந்து ஒரு தூபக்கால்.
நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே அவங்க கறிலாம் வச்சு தூபம் தான் போட்டிருக்காங்க. அதனால தான் அதை நான் கழுவாமல் அப்படி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நல்ல வெயிட்டாக இருக்கும். சுவாமிக்கு வந்து தூபம் போடக்கூடிய அந்த வெங்கல தூபக்கால். சரி, அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கலத்தில் ஒரு 9 முக விளக்கு. இங்கே பாருங்கள், இந்த சைடு 8 இருக்கும். சரியா? அந்த 9வது முகம் மேல் நோக்கி எரியும். நவகிரகங்களுக்காக அந்த 9 முக தீபம் நம்ம போடுவோம். அதில் 8 வந்து இங்கே இருக்கும், 9வது முகம் மேல் நோக்கி இருக்கும். ஸோ மேல் நோக்கிய தீபம், அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தீபம், ஒரு தீபமும் ஒரு திசையில், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த மாதிரி ஒரு திசையில், அது மாதிரி வடகிழக்கு வடமேற்கு அந்த மாதிரி எல்லா திசையிலையுமே வந்து ஒரு தீபம் நம்ம வந்து ஏற்றுறோம். அடுத்தது பாருங்கள், சின்னோண்டு ஒரு உருளி. இது வந்து நம்ம சோப்பு வச்சுக்கிறதுக்காக உள்ளது. நம்ம சோப்புலாம் வச்சுக்கோம் இல்லையா வீட்டில், நீங்கள் வாஷ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், குளிக்கிற சோப்பாக இருக்கட்டும், எந்த சோப்பு வேணாலும் இதில் சோப்பு வச்சுக்கிறதுக்காக உள்ளது. அப்புறம் பாருங்கள், பட்டை டம்ளர். இதுலேயும் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய பட்டை டம்ளருங்க. இது பிராண்ட்ஸில் கிடச்சிருக்கு. நல்லாவே வெயிட்டாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நீங்கள் நல்லா அந்த பட்டை டம்ளரை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு சோப் பீஸ் தான். இது சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேக கெண்டிலே சின்னது. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோமேதக பீடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம சுவாமியை வச்சுட்டு அதில் அபிஷேகம் பண்ணால் அப்படியே அந்த அபிஷேக தண்ணி வந்து அப்படியே ஓடிடும். ஸோ அந்த கோமேதக பீடம் தான் இது. யார் வீட்லையாவது விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பழைய கெரோசின் லேம்ப்பு பாருங்கள், ப்ராஸ் லேம்ப்பு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் வரும், முட்டை கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் வரும். ஸோ இது திருப்பலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஆணியில் கூட நம்ம இப்படி மாட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஆணியில் மாட்டி வச்சுக்கலாம். சரி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 3-4 லிட்டர் தண்ணி, ஒரு 3.5 லிட்டர் பிடிக்கும். வெயிட் வந்து ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இருக்கும். நல்ல ஒரு கனமான சட்டி, நல்ல ஈயம் பூசி சூப்பராக இருக்குது. ஈயம் வந்து போயிடுச்சு, நம்ம வேணால் பூசிக்கலாம். பட் ஆனால் வெயிட் அந்த அளவுக்கு இருக்குது, அடி கனமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் தான் ரொம்பவே நல்லது நம்ம சமைக்கிறதுக்கு. ஸோ நான்வெஜ் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.